அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஐயு நாஸி அஃதல், மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நேர்மையான நாக்கும் மஹ்மூமில் கல்புன்னு சொல்றாங்க. குல்லு மஹ்மூமில் கல்பி வ சுதூக்கல் லிசான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்கிறார்கள், காலு சொன்னார்கள், சுதூக்குல் லிசான் நஅரிஃபுஹு, சுதூக்குல் லிசான் நாவி நேர்மை, பொய்யற்ற தன்மை என்ற எங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா மஹ்மூமுல் கல்புண்டா என்ன அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு அது தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஹ்மூமு கல்புனா என்ன தெரியுமா? தூய்மையான உள்ளம், குரோதம் நினைக்காத உள்ளம், வஞ்சகம் கொள்ளாத உள்ளம், அடுத்தவனை தட்டி வாழணும் என்ற எண்ணம் கொள்ளாத உள்ளம், பாவம் செய்யாத உள்ளம், அதே மாதிரி பொறாமை கொள்ளாத உள்ளம் என்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நட்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? உண்மையை மட்டும்தான் பேசுவான். மச்சான் என் கையில காசு இல்லை, அவ்வளவுதான் இருக்குது, இப்பைக்கு எனக்கு வேற தேவை இருக்குது, அப்படிதான் உண்மையை பேசுவான். காசு இருக்குது ஆனா இல்லைன்றுவான், இது பொய். ரசூலுல்லாஹ் சொன்னா நாவில் உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்தில் மஹ்மூமுல் கல்ப், எப்படி தகிய, இறையச்சத்தோடும் தூய்மையான உள்ளமாக இருக்கணும். முன்ன பேசு, நாவுல ஒன்றை உள்ளத்துல ஒன்று பேசக்கூடாது. அது அல்ல மூமினுடைய பண்பு. பொறாமை கொள்ள மாட்டான், அவனை தப்பாக யோசிக்க மாட்டான், அவன் நஷ்டம் படுற அளவுக்கு எந்த ஒரு ஐடியாவையும் கொடுக்க மாட்டான், முன்னேற்ற அளவுக்கு அவனோடு இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருத்தரும் ஈமான் கொள்ள மாட்டீர்கள், ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, ஒரு சகோதரன் தான் எதை விரும்புகிறேனோ அதுவே அடுத்தவனுக்கு கிடைக்கிறவன் ஆசை வைப்பான். இவன் தான் மூமின் என்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எனக்கு கிடைக்கிற மாதிரி என் சகோதரனுக்கு கிடைக்கணும், என் நண்பனுக்கு கிடைக்கணும். எனக்குன்னு ஒரு கார் நிற்குதா, என் நண்பனுக்கு அந்த கார் கிடைக்கணும். அவன் மாதிரி, அவன் என்ன மாதிரி ரிச் லைஃப் அவனுக்கு வேணும். அவன நண்பர்கள் யாருன்னு கேட்டோன்னே அவன் இவன் அவன் எல்லாம் பெரிய கீழே ஒத்தனும் இல்லையா, எல்லாரும் அப்படித்தான் இருந்தோம், எல்லாம் சேர்ந்து பார்ட்னராகி நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம். அப்படி ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். என் நண்பன் எனக்கு போட்ட உணவுன்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என் நண்பன் போட்ட விஷந்தாயா நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன் சொல்றத நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உங்க மனசுல சொல்லி சொல்லுங்க, யாரா ஒளிமி சொல்லுங்க, என் நண்பனால நான் முன்னுக்கு வந்திருக்க போல என்று வல்லாஹி சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம ஈமானோட யாரும் நேசிச்சு பழகல, ஈமானோட யாரும் நேசிச்சு பழகல. பழகி இருந்தால் என் வீட்டில் அடுப்பறியாட்டி உன் வீட்டு அடுப்பறியாதியா, அதான் என் நட்பு. இதைத்தான் இஸ்லாம் காட்டினுச்சு. அந்த நட்பு இல்லை என்றால் நாங்கள் இன்னும் மூமின் இல்லை என்று அர்த்தம். மூமின் இல்லை என்றால் எப்படி சுவர்க்கத்தை எதிர்பார்ப்பது? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யோசித்து பாருங்கள் உறவுகளே, யோசித்து பாருங்கள். நட்பு என்பது இறைவன் தரக்கூடிய முக்கியமான ஒரு கனெக்ஷன். அது என் நண்பன் மேல இருக்கிறதா எதிர்பார்ப்பான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மக்களை பார்த்து சொல்கிறார்கள், என்ன சொன்னாங்க தெரியுமா? யாரும் என் சஹாபாக்கள் விடயத்தில் என்னிடத்தில் தப்பான கருத்து சொல்ல வேண்டாம், நான் அவர்களை தூய்மையான உள்ளம் கொண்டவனாக சந்திக்க விரும்புகிறேன். என் தோழர்களை பற்றி நீங்க யாரும் தப்பு கணக்கு சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு அருமையான செய்தியுடன் நாம் முடிச்சிடுற உறவுகளை யோசித்து பாருங்கள். நபி அவர்களுடைய முஹப்பத்தினுடைய வெளிப்பாடு சஹாபாக்களுடைய மனசை எவனாச்சும் புண்படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது முன்னுக்கு வந்த சஹாபாக்கள், பின்னுக்கு வந்த சஹாபாக்கள், ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல, சாபிகூன் அவ்வலூன் முஹாஜிர் வல் அன்சார் அப்படி இருப்பாங்கல்ல. முன்னுக்குள்ள சஹாபாக்கள், பின்னுக்குள்ள சஹாபாக்கள் யாராச்சும் வந்து நம்மகிட்ட இருக்கும். கொள்கையை ஆரம்பத்தில் வளர்க்கின்ற பொழுது 5 பேர் 6 பேர் நின்று இருப்போம், கஷ்டப்பட்டு இருப்போம். பின்னாடி ஒரு வந்து சேருவாங்க. சேர்ந்தாங்கன்னா அவங்க பள்ளி நிர்வாகமாகிட்டு தப்பு இந்த கொள்கைக்காக கஷ்டப்பட்டவன் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. பார்க்குறோமா இல்லையா? கொள்கைக்காக அண்டை இருந்து கஷ்டப்படுவாங்க. சொத்தை இழந்திருப்பாங்க, கடையை பற்ற வச்சிருப்பான், குடும்பத்தை இழக்க வச்சிருப்பான், மானத்தை வாங்கி எல்லாத்தையும் அநியாயம் செஞ்சிருப்பானோ. செஞ்சு போட்டு அவங்க நல்ல பிள்ளை இஸ்லாத்துக்கு வருவாங்க, கொள்கைகளை வருவாங்க. வந்துட்டு அவங்க பெரிய ஆள் ஆகுவாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி நடக்குதுங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படி நடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்ப்பாக போர் கொடி தூக்கியது யார்? காலித் பின் வலீத். காலித் பின் வலீத் தூக்கியவர். ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் பின் வலீதையும் அம்மார் பின் யாசிரையும் சேர்த்து ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அங்க போயிட்டு கவனிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அங்க போன உடனே ஒரு குடும்பம் உடனே இஸ்லாத்துக்கு வந்துருது, தௌஹீதுக்கு வந்துருது. அம்மார் பின் யாசிர் சொல்றார்,
தௌஹீதை சொன்னதனால் இந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னவனே இதை காலில் மனதை அவாய்ட் பண்றாரு. என்ன அதெல்லாம் பேச்சு அப்படின்னு அவாய்ட் பண்றாரு. இது அம்மாருக்கு ரொம்ப மனசுக்கு வேதனை கொடுத்துச்சு. அப்படியே வர்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இப்படி நான் சொன்னேன், என்னை காலித் இப்னு வலீத் அவமானப்படுற மாதிரி என்ன நடந்துக்கிட்டார் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் பேசல, தலைக்குள்ள குனிஞ்சிட்டு இருந்தாங்க. அம்மார் இப்படி அழுதுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி கணக்கெடுக்கல. ஏன்னா காலித் இப்னு வலீத் யாருங்க? தன்னுடைய மனைவி மைமுனாவின் சகோதரன் மகன். அப்ப தனக்கு நெருங்கிய உறவு. அப்படி ரசூலுல்லாஹ் நினைச்சுக்கிட்டாங்களோ என்று இவங்க ஒரு மாதிரி ஃபீலிங் அழுகுறாங்க. அழுதுட்டு வந்து தலை வைத்தினார்கள். அம்மாரே இங்க வான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட சொன்னார்கள், யார் அம்மாரை கோபிக்கிறானோ கோபப்படுத்துகிறானோ அவன் மீது அல்லாஹ் கோபிக்கிறான். அம்மாரை எவன் அள வைக்கிறானோ கவலைப்படுத்துறானோ அவனே அல்லாஹ் கவலைப்படுத்துவான். அம்மாரை யாராவது நக்கலடிக்க நினைத்தால் அல்லாஹ் அவனை கஷ்டப்படுத்துவான் ரசூலுல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்க, அல்லாஹ் மீது கொண்ட முஹப்பத். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை ஏசக்கூடாது, என் சஹாபாக்கள் எனக்கிட்ட குறை சொல்லக்கூடாது என்று கடுமையாக நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தவர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா இஸ்லாமிய சமூகத்தில் செய்த கொடுமைகளில் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அத்தீப் இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை கண்ணெதிரே அம்பாலை எய்து கொண்டவர். அம்பாலை எய்து கொண்டவர் இவர். ஃபத்ஹு மக்காவின் போது குடிபடுற நிலை வருகின்ற போது இஸ்லாத்துக்கு வர்றாரு. அபூபக்கர் கையில பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. சல்மான் ஃபாரிசி, சுஹைப் ரூமி, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு 3 பேர் இருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹு தஆலாவினுடைய வாள் எதிரிகளை சரியாக பதம் பார்க்கவில்லைன்னாங்க. அபூ சுஃபியான் போறாரு, அபூபக்கரை பிடிச்சிட்டு போறாங்க. அவரை விட்டு சொல்றாங்க, குறைஷிகளின் தலைவரை இப்படி எல்லாம் பேசுவீங்களா நீங்க? பொறுங்க, ரசூலுல்லாஹ் போய் சொல்லி கொடுங்கன்னு போறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. அல்லாஹ்வின் தூதரே, இந்த பிலாலும் இந்த சல்மானும் இந்த சுஹைபும் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன் இன்ன வாசகத்தை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அபூபக்கரே, நீங்க அந்த 3 பேரை கோபப்படுத்தினீங்கன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்க, நட்பின் வெளிப்பாடு எப்படி ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. அபூபக்கருடைய நட்பு தான், ஆனால் இறை திருப்திக்குரிய நட்போடு அல்லாஹ் வச்சிருப்பானே. கஷ்டம் துன்பம் துயரம் பட்ட அந்த முன்னோர்கள் யார்? இந்த ஊரில் சத்திய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்தவர்களை இன்றைக்கு வந்தவர் லைட்டா தட்டி விடுவாங்க. அது தடை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படி பாருங்க, கேட்டார்கள், அபூபக்கரே, உனது வார்த்தை அந்த பிலாலையும் அந்த சல்மானையும் அந்த சுஹைபையும் ரலியல்லாஹு கோபப்படுத்தியதான்னு கேட்டார்கள். தெரியல, கோபப்படுத்தினால் அல்லாஹ்வின் கோபம் ஒன் மீது உண்டாகும்டாங்க. நடுங்கி போனாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ஃபில் ஜன்னah. ஆனால் அந்த நேரத்தில் பேசிய வார்த்தை அல்லாஹ்வை கோபப்படுத்தும். இந்த 3 சஹாபாக்கள் மனசு வந்தால் உனக்கு விமோசனம் கிடையாது என்ற அடிப்படையில் வாசத்தை சொன்ன பொழுது ஓடி வர்றாங்க. ஓடி வந்து, என் உறவுகளே, நான் கேட்ட வார்த்தை உங்கள் மனசை புண்படுத்தி விட்டதா, உங்களுக்கு கோபம் வந்து விட்டதா என்று கேட்டார்கள். இல்லை இல்லை இல்லை, உண்மையை சொல்லுங்கள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. அப்படி ஒன்று இல்லை என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள், உறவின் வெளிப்பாடு எப்படின்னு பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தைக்கு பழி வாங்கணும். என்ன சொன்னார்கள்? இல்லை, அல்லாஹ்வுக்கா நேசம், நீ புரியாம பேசிட்ட, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் மன்னிச்சுட்டான் போன்றார்கள். யோசித்து பாருங்க, இதுதாங்க நட்பின் வெளிப்பாடு. இந்த நட்பு நம்ம கிட்ட இருக்குதா? இருந்தா நம்ம எல்லாம் ஜெனுவின் பார்ட்டி தாங்க. இல்லையா இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து மாறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஹாதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.